என்னாச்சுடா? அக்கா நீ சொன்ன மாதிரியே திரும்ப சிங்கி வேஷம் போட்டுக்கிட்டு ரைடுக்கு நம்ம வீட்டுக்கே வர்றாங்கக்கா. நினைச்சேன் இன்னைக்கு அவனுங்க வசமா சிக்கனானுங்க. போன வாட்டி தப்பிச்சுட்டானுங்க. ஆனா நான் இன்னைக்கு கச்சேரி வைக்கிறேன். சரிடா, நீ சீக்கிரம் வா. என்ன ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. மாப்பிள்ள வேற மாறு வேஷத்துல ஐடி ரைடு வேறதா சொல்லிட்டாரு. இதை மட்டும் புஷ்பா கண்டுபிடிச்சிட்டா மாப்பிள்ளைய அடி பின்னிருவாளே. என்னையா வாசலையே பாத்துட்டு இருக்க? அது இல்ல, வருமான வரி சோதனை வரப்போறாங்கன்னு சொல்றேன். நீ கொஞ்சம் கூட பதட்டப்படாம இருக்கையே, அதான் எனக்கு யோசனையாவே இருக்கு. பயப்படுறதுக்கு இதுல என்ன இருக்கு? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு வரப்போற அதிகாரிங்களுக்கு நம்ம வீட்டுல தடபுடலா விருந்திருக்கு. அது இல்ல புஷ்பா, ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வந்துட்டானுங்களா? கார் வந்துருக்கு. வந்துட்டாங்க மாப்பிள்ளைங்க. உள்ளதானே வருவாங்க. வா. புஷ்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? கம்பெடுத்தா தெரியலையா என்ன பண்ணுவாங்கன்னு? ஐயோ புஷ்பா, யோ நீ ஏன் திரும்ப டென்ஷன் ஆகுற? ஐயோ வர்றது பெரிய இடமாச்சே புஷ்பா. அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. வரது யாருன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கு அவனுங்களுக்கு கச்சேரி. ஐயோ, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தொலைறாளே, இது எப்படி? யோ என்ன புலம்புற? ஒண்ணுல நீ கதவை தர. வாங்க வாங்க. மேடம், நாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வரோம். தெரியும். வாங்க மாப்பிள்ளைங்களா, உள்ள வாங்க. இவனுங்க இன்னைக்கு செத்தானுங்க. போனை கொடுங்க. போனை வாங்குங்க. மேடம் போனை கொடுங்க மேடம். போன் அங்க இருக்கு. அதே போன் அங்க இருக்கோ? மேடம், உங்க வீட்டுல கணக்குல காட்டாத பணமும் நகையும் நிறைய இருக்கிறதா கேள்விப்பட்டோம். உங்க வீட்டை ரைட் பண்ண போறோம். சோ கோஆபரேட் பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் ரைடு என்னையா பெரிய ரைடு? இப்போ நான் குடுக்கறேன் பாருங்க ஒரு பெரிய ரைடு. ஐயோ நம்ம கொண்டு வந்தாலும் வந்துரும். ஓடுறா. மேடம் சும்மா கேளுங்க. மேடம். ஐயோ என்ன இந்த மாதிரி வளர்க்கறானே? ஐயோ மாப்பிள்ளை அடி வாங்கிட்டு சும்மா உள்ள இருக்காரு. நாம ஏதாவது உதவி செய்ய போய் நம்ம மாப்பிள்ளை யாரும் கண்டுபிடிச்சிருவாளே. ஓ, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. மாமா என்ன வெளியில நின்று இருக்க? ஏய், 3 சிங்குங்க வருமான வரி சோதனைன்னு வந்திருக்காங்கடா. வந்துட்டானுங்களா? உங்க அக்கா வேற. மாமா இன்னைக்கு அவனுக்கு கொட்டல உருவி மாலையா போட்டு வரேன். ஏய் ஏய் வாய் மூடு. தொலைச்சிரு. மேடம் மேடம் அப்படியே இருக்கணும். வர என்னப்பா அந்த பொண்ணு இப்படி அடிக்குது? என்னங்கடா இதோ. திருப்பியும் சிங்கு கட்டப்பா? ஐயோ, இவன் வேற சேர்ந்து அடிக்க போறானே. பச்சாவோ பச்சாவோவா? எந்திரியா எந்திரி. நான் குத்தி நீ பார்த்தது இல்லல, இப்ப பாரு. கட்டைய விடு. கட்டம் போட்டு வரீங்க. எத்தனை வேட்டா நாங்க ஏமாறுவோம்? என்ன மாப்பிள்ள போலீஸ் வண்டியில வந்து இறங்குறாரு. அப்ப உள்ள மாறு வேஷம். முன்னாடி வாடா. என்ன மாப்பிள்ள நீங்க இங்க இருந்து வரீங்க? அப்ப உள்ள இருக்கிறது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுவா மாம்சு? அப்போ உள்ள அடி வாங்கிட்டு இருக்கிறது நெஜாதிகாரிங்களா? ஐயோ, புஷ்பா கதை முடிஞ்சது மாம்சு. ஐயோ என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? அப்ப புஷ்பா போங்க புஷ்பா போங்க, சீக்கிரம் போய் அவங்களை காப்பாத்துங்க. போங்க சொல்றத கேளு. ஏய் வந்துரு.
நாங்கெல்லாம் ஆர்மியா பாத்துக்கிறோம். நீ நவுரு நவுரு நவுரு. வாங்கய்யா வாங்க. நீங்களும் இவங்க கூட்டணி தானே? நீங்கெல்லாம் சொன்ன அடங்க மாட்டீங்களே. குடா சங்கி நீ குடுக்கா குடு. புஷ்பாக்கா ஹாய். என்ன புஷ்பாக்கா? அப்ப இவங்க நெஜ அதிகாரிங்க புஷ்பாக்கா. பெரிய அதிகாரிங்க மேலேயே கைய வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டியே. எப்படி சும்மா அதிருதா? இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் கரோ. என்ன சொல்றாங்க? உங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்கடா. வெண்ண அரெஸ்டா? எதுங்க அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? இவ்வளோ நேரம் அக்காவும் தம்பியும் சிங்கிங்கள கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு தான். இப்பவே செக் பண்ணுங்க. வீட்ல இருக்கிற நகை பணம் ஒண்ணு கூட விட கூடாது. வாங்க. ஜல்தி கரோ எங்க அங்க ஜல்தி போறீங்க? கரோ. ஏங்க அங்க எதுக்காக போறீங்க? அங்க எதுவுமே இல்ல. நான் சொல்றத கேளுங்க. ஏங்க அக்கா போடுங்கக்கா. ஏங்க போடுங்க. ஐயோ ஆமா, நீ அரசு அதிகாரிங்க மேலே கை வைப்பியா நீ? ஐயோ என்னெல்லாம் சிக்க போதோ. இங்க பாருங்க. ஐயோ சார் சார் நீங்கன்னு எனக்கு தெரியாது. வேற யாரோ நினைச்சு நாங்க பண்ணிட்டோம் சார். மன்னிச்சிருங்க. எத்தனை தடவை நாங்க சொன்னோம் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு? கேட்டீங்களா? சார் சார் விட்டுருங்க சார். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். அக்கா உண்மையிலே தப்பு இருக்குதுக்கா. அவசரப்பட்டு சாரை ஏன் காய்ச்சா? டேய் நீ தான கூட சேர்ந்து அடிச்ச. அது நீ அடிச்சான்ட்டு நானும் அடிச்சேன். இது எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. கணக்குல எதுவும் வரல. சார் 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 கஷ்டப்பட்டு வாங்கின நகைங்க சார். சார் என் சொத்தெல்லாம் போயிடும் சார். உங்க கால்ல விட விடற சார். என்ன ப்ளீஸ் சார். புஷ்பாக்கா, ரைடுக்கு வந்தவங்கள அடிக்கிறீங்க, நகையில எடுத்ததுக்கு அப்புறம் கால்ல விடுறீங்க. என்ன இதெல்லாம்? என்ன சார் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சட்டு புண்ணு அடிச்சு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. போலாம் வாங்க. இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வாங்க. போங்க ஜல்தி ஜல்தி போங்க சார். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. போங்க 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 சார். அவனை மட்டும் நல்லா அடிச்சு கூட்டிட்டு போங்க சார். போடா போடா போடா. அவங்களே வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். அவங்கள வண்டியில ஏத்துங்க. ஓ என்ன பார்வை? நாங்க தான் சிங்க கெட்டப்ல வந்தோம். ஓ அப்புறம் எப்படி இவங்களா வந்தாங்கன்னு யோசிக்கிறியா? எல்லாமே என்னோட பிளான் தான். டேய் என்னடா அட்ரஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அட்ரஸ் இருக்கு, லொகேஷன் இல்லைப்பா. ஐயோ சார் கூகுள் அக்கா இருக்கிற வரைக்கும் நீங்க ஏன் சார் கவலை பண்ணணும்? இப்ப மேப்பை ஷேர் பண்ற பாருங்க. இப்ப பாருங்க வீட்டு வாசலே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. ஓகே நீங்க இந்த கார்ல வாங்க, நாங்க அந்த கார்ல வரோம். வாங்க போய் ஏறுங்க. ஓகே வா போங்க போங்க போங்க. புஷ்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என் விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னா கேக்குறியா நீ? முதல்ல ஜெயிலுக்கு போ.
திரும்ப வரும்போது ஏதாவது பேசி பைசல் பண்ணிக்கலாம் சரியா? போ முதல்ல ஜெயிலுக்கு போ. மத்த விஷயங்களா நீ எப்போ வெளியே வரி அப்ப பாத்துக்கலாம். சார் கூட்டிட்டு போங்க சார். கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. ஏய் போடா போடா இல்ல வேடிக்கை. முக்கியமா இவன கூட்டி போங்க சார். ஆமா. சங்கிலிக்கு மொறப்ப பாத்தியா? புஷ்பா நீ பயப்படாத. நான் வக்கீலோட வந்து உன்னை ஜாமீன் எடுத்துறேன். புஷ்பா ஐயா அவளை விட்டுறாதீங்க. 4-5 வருஷம் சேர்த்து உள்ளேயே போட்டுருங்க. ஜாமீன்லாம் விட்டுறாதீங்க. வெளியிலே விட்டுறாதீங்க. கூட்டி போங்க. மாப்ள சூப்பர் மாப்ள. கலக்கிட்டீங்க. மாப்ள என்கிட்ட கூட உண்மையை மறைச்சிட்டீங்க. மாமா புஷ்பாக்கு உங்க மேல சந்தேகம் வரக்கூடாது இல்ல, அதான் உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன். தப்பாக்கி பால எதுவும் எடுத்துக்கல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை முதல்ல ஜாமீன்ல எடுக்கணும். இல்லாட்டி நான் சோத்துக்கு நடுத்தருவில் தான் சிங்கி அடிக்கணும் மாப்ள. அட என்ன மாம்சே, சரி போங்க. சரி நான் வரேன் மாப்ள. என்னடா அவங்க கிட்ட போய் கேளுக்கா. தெரியாம அடிச்சிட்டோம், என்ன பண்றதுன்னு கேளுக்கா. இவன் ஒருத்தன் உயிரை வாங்கிக்கிட்டு போய் கேளுக்கா. சார் சார் என்னம்மா? நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன்னு சொல்றேன்ல சார். வந்தவங்க நிஜ அதிகாரிங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஏமா பார்த்தா தெரியாதா வந்தவங்க ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு? எங்க அக்கா யார் சொல்லி கேட்டிருக்கு? எல்லாம் விதி. சார் ரொம்ப பண்ணாதீங்க சார். நானும் இந்த ஊர்ல பெரிய ஆளுதான். எனக்கும் சட்டம்லாம் தெரியும். ஆமா, ஒரு பொம்பளைய போலீஸ் ஸ்டேஷன்ல நைட்ல நீங்க தங்க வைக்கலாமா சார்? ஓ சட்டம் பேசுறியா? நாளைக்கு கோர்ட்ல ஆஜர்படுத்துவோம். அப்ப மதுரை மத்திய சிறைக்கு அனுப்புவாங்க. அங்க போய் உங்க சட்டத்தை எல்லாம் பேசு. இப்ப போய் அங்க உட்காரு. வாயை மூடிக்கிட்டு இருந்தா உனக்கு நல்லது. இல்லனா நீ வெளியில வரவே முடியாது. சார் என்ன சார் என்னமோ சொல்றீங்க? அடிங்க. அமைதியா உட்கார்றா. பிச்சு போடுவோம் பிச்சு. ஏமா உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போய் உட்காருமா. சரியான லூசா இருப்பான் போல. கொடுங்க. இந்தா டேய் பதையடா திங்கற. மோனுகிட்ட சாப்பாட போய் தின்னுகிட்டு இருக்க. அக்கா நீ வேறக்கா. பசு உயிர் போகுது. நாளைக்கு எப்படியோ போலீஸ் நம்மள அடி வெளுத்துருவாங்க. அதுக்கு தெம்பு வேணாவா? இவன் ஒருத்தன் உளறிக்கிட்டு இருக்கான். என்னம்மா அப்படி பாக்குற? சாப்பிடு. நான் புஷ்பா. இந்த மானங்கிட்ட சாப்பாடெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? அக்கா போலீஸ்காரர்கிட்ட அடி வாங்காம ஓயாது போலையா? சொல்லு காஞ்சு. தம்பி நீ ஃபோன் பண்ணி ஒரு பொம்பளை அரெஸ்ட் பண்ண சொன்னல, அவன் என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. அப்படியா? ஆமாம்பா, சரியான குடைச்சல். சரி சரி கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடு காஞ்சு. சரிப்பா. போன் ஸ்பீக்கர்ல போடுறேன். யாரு? யோ காஞ்சு, அவ சாப்பிடலனா ரொம்ப கவலைப்படாத. ஒரு நாள் சாப்பிடலனா உயிரெல்லாம் ஒண்ணும் போயிடாது. உடம்புல இருக்கிற கொழுப்பு கொஞ்சமாச்சும் கரையட்டும். புஷ்பா நீ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே போற. உன் உடம்புல இருக்கிற கொழுப்புக்கு ஒரு வாரம் சாப்பிடலனாலும் ஒன்னும் ஆகாது. சரியாமா? ஓகே. அம்மா அவர்தாம்மா ஃபோன் போட்டாரு. யோ போயா. மாமா மாமாமா வந்துட்டியா மாமா? யோ ஒரு ஜாமீன் எடுக்க உனக்கு எவ்வளவு நேரம்? நீ
பண்ண காரியத்துக்கு கோர்ட்டு ஜாமீன் கொடுத்ததே பெரிய விஷயம். ஏதோ வக்கீல் புண்ணியத்தினால ஜாமீன் கிடைச்சது. இல்லைன்னா 1 மாசம் உள்ளதான் இருந்திருப்ப. அதான் கிடைச்சிருச்சுல. எனக்கு புத்திமதி சொல்லாம இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசு. பேசு மாமா, நல்லா பேசு சாருகிட்ட பேசு. சார், என்னையா அதிகாரிகளை அவன் பொண்டாட்டி அடிப்பா, நீ ஜாமீனுக்கு வந்து நிப்பியா? தெரியாம நடந்து போச்சு சார். கோர்ட்டில் ஜாமீன் வாங்கிட்டேன் சார். இந்தாங்க சார். பொம்பளைங்கிறதுனால சும்மா விடுறேன். அடுத்த தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, ஜாமீன் தரக்கூடாதுன்னு நாங்களே மனு போட்டுருவோம். ஜாக்கிரதை. யோ கான்ஸ்டபிள் சார், லாக்கப் திறந்து விடியா? இனிமேலாச்சும் உன் பொண்டாட்டி ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. சரிங்க சார். சரி, என் நகை பணம் எல்லாம் எப்ப தருவீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இப்ப தந்துருவோம். ஐயா, அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, உடனே கொடுங்க சார். அடிங்க. இது என்ன பேங்கா நீ கேட்டோன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு? கோர்ட்ல கேஸ் நடக்கும். தீர்ப்பு வர்றதுக்கு எப்படியும் 10 வருஷமா அது ஆகும். உன் பக்கம் நியாயம் இருந்தா தருவாங்க, இல்லைன்னா ஒன்னும் கிடைக்காது. கிளம்பு கிளம்பு. விடு புஷ்பா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மாமா அதை வாங்கி கொடு மாமா. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. இப்படி ஒரு நாள் முழுக்க என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாயா அந்த வெற்றி. இவனே ரைடுக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டு அவங்களே வர மாதிரி நம்ம கிட்ட பிட்ட போட்டிருக்கான். ஹாய் புஷ்பாக்கா. ஏய், என் பொண்டாட்டியை தூக்கி உள்ள வச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இரு மாம்சு, இவங்க கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போறேன். அதெல்லாம் பேசி கிழிச்சதெல்லாம் போதும். டேய், நீ எல்லாம் ஒரு ஆளாடா என் பொண்டாட்டி முன்னால? என்னடா ஜெயில்ல எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தியா? வெற்றி, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இதுக்கு உனக்கு வட்டிய முதலுமா நான் திருப்பி தரல, என் பேரு புஷ்பா இல்ல. ஏண்டா, எங்க அக்கா ஊருக்குள்ள எவ்வளவு கெத்தா இருந்துச்சு, எங்களை தூக்கி உள்ள வச்சிட்டல. மவனே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மாறி மாறி ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க. டேய், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. பண்றேன்டா, பண்ணி காட்டுறேன். உன் கைய வச்சே உன் கண்ணை குத்தல, என் பேரு புஷ்பா இல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நேரா உங்க அம்மாவை பார்க்க போறேன். இவன் அம்மாவை பார்த்து நீ என்ன பண்ண போற? இவங்க அம்மா ஊரெல்லாம் போய் நியாயம் பேசுவால, என்ன இவ்வளவு கேவலமான பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கன்னு நல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாதான் ஏன் மனசு ஆறும். டேய் படா. அப்பட வர சொல். என்ன மாப்பிள்ள இப்படி கிளம்பிட்டாங்க? ஓட்டு மாம்சு, விடு. ஆனா நீ ஜாக்கிரதையா இரு. நீ நம்ம ஆள்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. சரி, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நான் போயிட்டு வா வரேன். மாம்சு. ஏய் புஷ்பா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி குறுக்க வந்து வண்டியை நிப்பாட்டுற? உன் பையன் பண்ண காரியம் உனக்கு தெரியுமா? பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன நாள் முழுக்க உள்ள இருக்க வச்சுட்டான். உன பஞ்சாயத்துல உட்கார்ந்து சட்டம் பேசுறல, இப்ப சொல்லு, உன் பையன் மட்டும் இப்படி பண்ணலாமா? என்னோட நகை பணம் எல்லாம் போச்சு. இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவா? நீ தானே பதில் சொல்லணும். வெற்றி, இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? அம்மா, நம்ம வீட்ல தான் இன்னும் 1 வாரத்தில் கல்யாணம் இருக்குல்ல. ஆனா இவ சும்மா ஏதாவது சொல்லி குட்டையை கிளப்பிட்டே இருக்காமா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. அதான் ஒரு ரைடு ஒன்று அனுப்பிச்சு விட்டாமா.
ரெய்டா? அப்படின்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுடா. அதாம்மா இந்த வருமான வரி சோதனை. பாரு, இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமாடா? சரி, எப்படி ரெய்டுக்கு நீ ஏற்பாடு பண்ண? ஏய், இங்க நான் வயிறு எரிஞ்சு சத்தம் போட்டுட்டு இருக்கேன், அம்மா உன் பையனை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இரு புஷ்பா. என் பையன் ஏதோ புதுசா பண்ணிருக்கான், என்னன்னு கேட்க வேண்டாமா? நீ சொல்லு வெற்றி. அம்மா அது வந்துமா, புஷ்பாக்கா அப்போ இதுங்க நெஜ அதிகாரிங்க புஷ்பா. டேய், நிஜமாவே நீங்க என்ன நினைச்சிட்டு அதிகாரிகளை போட்டு அடிச்சாளா? அவ்வளோதாமா இவங்க புத்தி. இப்போ மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. டேய், என்ன நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? உன் குடும்பத்தையே நான் பழி வாங்குறேன்டி. அத்தனை பேரு முன்னாடியும் என்ன தலை குனிஞ்சு நிக்க வச்சிட்டீங்கல்ல, உங்க எல்லாரையும் நான் தலை குனிய வைக்கிறேன்டி. வேணும்னா பாத்துக்கிட்டே இரு.